தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம தேடுவதும் அவருடைய திதி நாளில் நம்ம வழிபாடு செய்வதும் விதியை வெல்ல முயற்சி செய்யக்கூடிய முக்கியமான ஒன்றாகுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் மங்களகாரகன் செவ்வாயின் பலத்தை சரி செய்ய முருகனை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. ஒவ்வொரு முருகனின் பழம்பெரும் கோவில்களில் கந்தனின் அடியார்களும் தேவர்களும் சித்தர்கள் வந்து வழிபட்டதாகவும் அங்கு கடவுளின் பெருமைகளை பாடல்களாக பாடியதாகவும் அந்தந்த கோவில் சான்றுகளில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே முருகப்பெருமானுக்கு பொதுவான வாகனமான மயில் சேவல் இருந்தாலும் இந்திரனின் ஐராவதம் அன்னம் ஆடு குதிரை மற்றும் பல்வேறு வாகனம் அவருக்கு துணையாக இருக்குதுங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலத்தின் தன்மையை பொறுத்து சரியான கோவில் செல்ல வேணுங்க. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு குறையாவது கட்டாயம் இருக்குங்க. முக்கியமாக திருமணம் மற்றும் புத்திர தடை ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை தோல்வி எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் அதில் தோல்வி நோயினுடைய தாக்கம் எதிரிகளால் பிரச்சனை என்று ஏதாவது ஒன்று இருந்து கொண்டே தாங்க இருக்குது. இதற்கு செவ்வாயின் ரூபமான முருகப்பெருமான வழிபடுவதும் அவரை பற்றி கொள்வதும் ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சிவப்பு நிற செவ்வாயோடு வெண்ணிற சுக்கிரன் சேரும்போது அழகான கார்த்திகேயனாகவும் சூரியன் சந்திரனோடு சேரும்போது பெற்றோருக்கு வல்லமை மிக்க பாசக்காரனாகவும் புதனோடு சேரும்போது நல்ல அறிவாற்றல் மிக்க குழந்தையாகவும் குருவோடு சேரும்போது திருச்செந்தூர் முருகனாகவும் ராகுவுடன் சேரும்போது கொடிய விஷ சர்பத்தை தன்னுடைய காலில் மிதித்து நடனம் ஆடக்கூடிய காளியின் மகனாகவும் கேதுவோடு சேரும்போது விநாயகர் தம்பியாகவும் ஆண்டியின் ரூபமாக காட்சி தரக்கூடிய நம் சண்முகன் தூணிலும் இருப்பான் குன்றிலும் இருப்பான் நம் வேலவன் ஆவாருங்க. ஆனால் எந்த ராசிக்கு எந்த முருகர் பலத்தை அதிகப்படுத்துவார் என்ற சூட்சமத்திற்கு ஏற்ற 6 முகனையும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் மற்றும் காவல் தெய்வங்களையும் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஒருவருக்கு ஒரு சில கோவில்களுக்கு செல்லும் போது ஒருவித நேர்மறையான ஆற்றலும் அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை 12 ராசிக்காரர்கள் எந்த முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரங்க இங்கு அதிக பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் சூரியன் செவ்வாய் மற்றும் பலமற்ற நிலையில் கர்மகாரகன் சனி ஆவார். இந்த ராசிக்காரங்க தலைமை பொறுப்பு புகழ் போர்க்குணம் பெரியவர்கள் சொல்வதை வேதவாக்காக எடுத்து செயல்படக்கூடியவங்க. மேச ராசிக்காரங்களுக்கு சூட்டினுடைய தன்மை அதிகமாகவே இருக்குங்க. அதனால் இவர்களுக்கு வேகம் தொழில் அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். அதனால் இவர்கள் தங்களுடைய உயர்வுகளுக்காகவும் உழைப்புடைய ஓட்டத்திற்காகவும் அதிகப்படுத்த வேணும் அப்படின்னா இவர்கள் அக்னியின் ரூபமாக முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த மேசராசிக்காரங்க செல்ல வேண்டிய கோவில் பார்த்திங்கன்னா திருத்தணிகை முருகன் கோவில், ரத்னகிரி முருகன் கோவில், எண்கண் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சென்று வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. 12 ராசியில் 2வதாக வரக்கூடிய ராசி ரிஷபராசியாகும். இந்த ராசிக்காரங்க சுக்கிரன் ஆட்சி மற்றும் சந்திரனுடைய அதிபலம் பெற்ற இவங்க தாய் பாசமிக்கவர்களாகவும் கலகலப்பானவர்களாகவும் கலையில் ஆர்வம் மிக்கலாகவும் இருக்கக்கூடியவங்க. அதே போல் குறிக்கோள்கள் மிக்கவர்களாகவும் அழகோடு கூடிய தனித்துவமாக இருக்கக்கூடியவங்க. இவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. இவங்க போக வேண்டிய முருகன் கோவில் பார்த்திங்கன்னா சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில், வல்லக்கோட்டை முருகன் கோவில், திருவிடைக்களி கந்தன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது ரொம்ப சிறப்பானதாகும். மிதுன ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க புதனுடைய பலம் கொண்ட அதி புத்திசாலிகள், பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவங்க, இரட்டை குணம் கொண்டவங்க. ஆனால் இவங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் குறைவுங்க. இவங்க ஒரே நேரத்தில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டிருப்பதனால இவங்களுக்கு சரியான வெற்றியின் பாதையை காட்ட தீர்மானிக்க முடிவு எடுக்க செவ்வாயின் ரூபமான முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதி நாட்களில் மௌனம் விரதம் இருந்து செவ்வாழை பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பது நன்மையை கொடுக்குங்க.
இந்த ராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில், அலகாபுரத்தூர் சங்கு சக்கர முருகன் கோவில், வடபழனி ஆண்டவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. கடக ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்க குரு சந்திரன் பலம் இருக்குதுங்க. செவ்வாயுடைய பலம் சற்று குறைவாக இருக்குது. நண்டு தன்னுடைய குட்டிகளை அரவணைத்து போவது போல குடும்பத்தை ஒற்றுமையாக எடுத்து செல்லக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க பாசக்காரங்க, செல்வாக்கும் மிக்கவங்க, தைரியம் குறைவாக இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு சனியனுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இவர்களுக்கு செவ்வாய் பலம் கூட்ட செவ்வரளி மாலை முருகப்பெருமானுக்கு அணிவித்து கந்தகுரு கவசம் பாடினால் ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த ராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் விண்ணில் போர் புரிந்த திருப்போரூர் தலமாகுங்க. திண்டுக்கல் பாதாள செம்பு முருகன் கோவில் மற்றும் மயிலம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வரலாங்க. இந்த சிம்மராசிக்காரங்க இந்த ராசியில் சூரியன் மூலத்திரிக்கோண கூடிய பலம் கொண்ட இவங்க மனபலம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, யாருக்கும் அடிப்பணிய மாட்டாங்க. பேச்சாற்றல் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க, தன்னை சுட்டரிக்கக்கூடிய முறையில் வெளிப்படுத்தக்கூடியவங்க. இவங்க ஒரு செயலில் வெற்றி பெறும் வரைக்குமே போராடி கொண்டே இருக்கக்கூடியவங்க. முருகப்பெருமானுக்கு தேர் இழுப்பதும் காவடி எடுப்பதும் அவர்களுடைய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க போக வேண்டிய கோவில் நிலத்தில் போர் புரிந்த திருப்பரங்குன்றம், வயலூர் முருகன் கோவில் மற்றும் சிம்மத்தில் வீட்டு இருக்கக்கூடிய ஆண்டார் குப்ப பாலசுப்பிரமணிய கோவில் சென்று வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. கன்னிராசிக்காரங்க புதனின் அதிபலத்தால கலை மற்றும் கூர்மையான புத்தி மென்மையானவங்க, அறிவாளியாகவும் இருக்கக்கூடியவங்க மற்றும் கைத்தொழில ஆர்வம் மிக்கக்கூடியவங்க. சுக்கிரனும் செவ்வாயும் இங்கு பலம் குறைவாக இருப்பதனால ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை குறை இருக்குங்க, இல்லைன்னா தீராத நோய் பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கும். இவங்க ஒரு மண்டலம் சஷ்டியில் விரதம் இருக்குது மற்றும் வேல்மரலா படிப்பது நல்ல வழியானது இவங்களுக்கு கிடைக்குங்க. இவங்க சென்று வழிபட வேண்டிய கோவில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய கோவில், நடுப்பழனி மரகத தண்டாயுதபாணி சாமி கோவில், உத்தரமேரூர் சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. துலா ராசிக்காரங்க மூல திரிகோண ஆட்சி பெற்ற சுக்கிரன், உச்சபலம் பெற்ற சனி, சூரியன் பலம் இல்லாமலும் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க மற்றவங்க பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமை கொண்டவங்களாக இருக்கக்கூடியவங்க, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் குணம், நீதிவான், கஞ்சத்தன்மை, வியாபார நோக்கம் மிக்கவங்க மற்றும் காற்றினுடைய வேகம் போல செயலில் எந்த ஒரு முடிவுமே திடீர்னு எடுக்கக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க மகா கந்தசஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் நினைத்து தானம் தர்மம் செய்வது நன்மையை கொடுக்குங்க. இவங்க சென்று வழிபட வேண்டிய கோவில் பழனி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய போகர் மற்றும் புலிப்பாணி சித்தர் வழிபாடாகுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. சிக்கல் தீர்க்க சிங்கார வேலன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பலன் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வேகமும் அதிகமாக இருக்கும். இவங்க நில் கவனி செல் என்ற கோட்பாட்டின் வழியில் செல்லக்கூடியவங்க. சந்திரன் பலம் இல்லாமல் இருப்பதனால பாசத்திற்கு இயங்கக்கூடியவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. ஆன்மீக ஈடுபாடுன்னு தூய்மையான மனம் கொண்டவங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க. மற்றனுடைய நலத்தில் கவனமாக செயல்படக்கூடியவங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளராகவும் தேலின் குணம் இருப்பதனால இவங்களுடைய பேச்சில் கொஞ்சம் விஷத்தன்மையும் இருக்குங்க. செவ்வாய் மற்றும் வியாழன் இல்லைன்னா விசாக நட்சத்திரத்தில் முருகனை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். இவங்க சென்று வழிபட வேண்டிய கோவில் சென்னை கந்தக்கோட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், பச்சைமலை சுப்பிரமணிய சாமி கோவில், எட்டுக்குடியில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், வான்மீக சித்தர் மற்றும் இந்திரனின் யானை வாகனம் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்வது நன்மையை கொடுக்குங்க. ராசியை சேர்ந்தவங்க குருவினுடைய ஆசீர்வாதம் மிக்கவங்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இவங்களுடைய குறிக்கோள் கூடிய கூர்மையான புத்தி கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க. போராட்ட குணம் இருக்கக்கூடிய இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு உழைத்தாலும் கடைசி நேரத்தில் இவங்களுடைய செயலுக்காக பலம் குறைந்தே காணப்படுவாங்க. இவர்களுக்கு வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வருங்க. இவங்க வியாழக்கிழமையில் விரதம் இருந்து காவடி இல்லைன்னா தங்கத்தேர் இழுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். இவங்க சென்று வழிபட வேண்டிய கோவில் சுவாமிமலை முருகன் கோவில், குன்றத்தூர் முருகன் கோவில், திருவையாறு தனு சுப்பிரமணிய சாமி கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. மகர ராசிக்காரங்க இங்கு கர்மக்காரகன் சனியின் மற்றும் செவ்வாயின் பலம் பெற்றிருப்பதனால தொழில சிக்கல், கோபம் கூடிய பேச்சும் ஆன்மீக தொண்டும் அவர்களுக்கு உதவக்கூடிய இறக்க குணமும் குடும்ப வாழ்க்கையில் குறை இருக்குங்க. ஆனால் குருவினுடைய பலம் குறைவாக இருப்பதனால இந்த ராசிக்காரங்க வியாழக்கிழமை நாளில் முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய தேவர்கள் மற்றும் சித்தர்களை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே முக்கியமானதாகும். இவங்க சென்று வழிபட வேண்டிய கோவில் குமரம் குன்றம், எழுச்சூர் நல்லிக்கேணேஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய முருகன், மருதமலை முருகன்,
பேருக்குறிச்சி பழனியப்பன் போன்ற கோவில்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. கும்பராசிக்காரங்க சனியின் மூல திரிகோண பலம் இல்லாமல் இருப்பதால் பல்வேறு தொழில்களில் ஆர்வம் உழைப்பால் உயர்வதை தொடுப்பாருங்க. சோகத்தையும் இன்பத்தையும் மத்தியில் பூட்டி வைத்திருக்கக்கூடியவங்க. மிக்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பழமையான முருகன் கோவிலில் புனரமைக்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில் கந்த சரம கோவில், திருச்செங்கோடு முருகன் கோவில், வைத்தீஸ்வரர் கோவில், முத்துக்குமாரர் திருநள்ளாற்றில் மாம்பழத்துடன் காட்சி தரக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. மீன ராசிக்காரங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் குருவினுடைய பலம் பெற்றவங்க. இந்த ராசிக்காரங்க மீனின் ஓட்டம் போல தன்னுடைய இருப்பிடத்தை இல்லைன்னா வேலையாக மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க. இவங்க புத்திர பாக்கியம் பெற மற்றும் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சகம் நிரந்தரமாக இருக்க வருடம் ஒரு முறையாவது முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் குளிச்சு சாதுக்களுக்கு உணவு, நீர்மோர் மற்றும் காவி உடைகளை வாங்கி கொடுப்பது நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் சென்று வழிபட வேண்டிய கோவில் திருச்செந்தூர் சுவாமிமலை வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய தன்வந்திரி, மருதமலை பாம்பாட்டி சித்தர் கோவில் சென்று வழிபட்டுட்டு வருவது நன்மையை கொடுக்குங்க. பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.